வணக்கம் நண்பர்களே. சென்ற காணொளியில் இந்திரன் நகரங்களை அழிப்பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த நகரங்கள் சிந்து சமவெளி நாகரிக மக்களுடைய நகரங்களாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தேன். ஆனால் சில குறிப்புகளில் அந்த நகரங்கள் அவங்க சொல்லலை, வேறொரு இடத்துல இருக்கிற நகரங்களை தான் அவர் சொல்கிறாங்க. அது என்ன நகரங்கள் அப்படிங்கிறத இந்த காணொளியில் நம்ம கேட்கலாம். முதல்ல நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், ஆரியர்களுடைய பூர்வீகம் இந்தியாவாக இல்லை, கண்டிப்பாக மத்திய ஆசியாவாக இருக்கலாம், இல்லை ஐரோப்பியாவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு கூறினேன். அதற்கு வரலாற்று அறிஞர்கள்லாம் எதை ஆதாரமாக சொல்கிறாங்க அப்படின்னா, வேதத்தில் பார்த்திங்கன்னா புலியை பற்றியோ, ஒட்டகத்தை பற்றியோ, யானையை பற்றியோ, கழுதையை பற்றியோ எந்த குறிப்புகளுமே இல்லை. சரிங்களா? இந்த விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா ஆசியாவில் மட்டும்தான் இருக்குது, ஐரோப்பியாவில் கூட கிடையாது. ஒட்டகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது டெசர்ட்டில் இருக்கிற ஒரு அனிமல். அந்த அனிமல் கண்டிப்பாக ஐரோப்பியாவிலேயோ மத்திய ஆசியாவிலேயோ இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவர்களுக்கு முக்கியமான ஒரு விலங்காக எது இருந்திருக்கு அப்படின்னா குதிரை இருந்திருக்கு. சரிங்களா? குதிரை வச்சு தான் அவங்க சில அஸ்வமேத யாகம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எல்லாமே குதிரையை பேஸ் பண்ணியே இருக்குது. அவங்களுக்கு அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றிங்கிறது கூட அந்த குதிரையை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கு. இப்போ கூட பாருங்கள், இந்தியாவில் பார்த்திங்கன்னா தமிழ் மன்னர்கள் கூட, மூவேந்தர்கள் கூட பார்த்திங்கன்னா குதிரை வளர்க்குறதா ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. சரிங்களா? நம்ம இந்த கிளைமேட்டுக்கு அந்த குதிரைகள்லாம் சரியாக பராமரிக்க முடியல. நம்ம மூவேந்தர்கள், சோழர், சேர, பாண்டியர்கள் மூவருமே பார்த்திங்கன்னா குதிரை வணிகத்தில் தான் மிகப்பெரிய பொருளாதாரத்தை இழந்திருக்காங்க. சரிங்களா? அதனாலேயே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. சரி, நமக்கு நல்லாவே தெரியுது குதிரை நம்ம நாட்டோட விலங்கு கிடையாது. அது பார்த்திங்கன்னா ஒரு புல்வெளி சார்ந்த விலங்கு. அதனால பார்த்திங்கன்னா அந்த புல்வெளி எங்கே அப்படின்னா மங்கோலியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரஷ்யா பகுதியெலாம் பார்த்திங்கன்னா இந்த புல்வெளி குதிரை வளர்க்குறதுக்கு சிறந்த கிளைமேட்டு மங்கோலியா தான். அதனால தான் பார்த்திங்கன்னா செங்கிஸ்கான்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு போயிட்டார். அவர்கிட்ட குதிரைப்படை ரொம்ப சிறந்த படை. ஏன்னா அவர்கிட்ட குதிரை வளர்ப்பு திறமையான ஆட்கள்லாம் இருந்தாங்க. குதிரை ஈஸியாக அங்கே வளர்ந்தது. சரி, இந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வேதங்களில் பார்த்திங்கன்னா இந்த விலங்குகள்லாம் இல்லை, குதிரை பற்றிய விவரங்கள் இருக்குது. இது அப்படியே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளில் பார்த்திங்கன்னா குதிரை பற்றிய விவரங்கள் கிடையாது. சரிங்களா? இது அப்படியே ரிவர்ஸில் போட்டுங்க. ஆனால் ஓக், வில்லோ, பீச் இந்த மரங்கள்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐரோப்பிய மரங்கள். ஓக், வில்லோவில் தான் கிரிக்கெட் பேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த இங்கிலாண்டோட வில்லோ மரத்தில் பண்ணுற கிரிக்கெட் பேட் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வில்லோ மரத்தை பற்றிய குறிப்புகள் இதெல்லாம் ஆசியாவிலேயே கிடையாது. இந்தியாவில் இந்த கிளைமேட்டு இந்த ஓக்கு வில்லோலாம் வரவே வராது. அந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, நமக்கு நல்லாவே தெரியுது இந்த வேதம் உருவாகிறதே பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்திருக்காது, அவுட்டர் இந்தியாவில் தான் அது உருவாகிருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வரலாற்றறிஞர்கள் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு காரணமாக இருக்குது. சரி, நான் போன காணொலியில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், யார் எந்த நகரங்களை அவர் அழிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, நான் சொன்னேன் உங்களுக்கு மத்திய ஆசியாவிலேருந்து தான் இந்த ஆரியர்கள் வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கும்போது இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களும் மத்திய ஆசியாவிலேருந்து தான் வந்திருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்திரனை பற்றிய குறிப்பு வேதங்களில் மட்டும் இல்லை, இன்னொரு மதத்தை சார்ந்த வேத நூல்கள்லேயும், அதாவது அவங்களுடைய புனித நூல்லையும் அந்த குறிப்புகள் இருக்குது. சரிங்களா? அந்த மதம் எந்த மதம் அப்படின்னா ஜெராஸ்ட்ரியர். அதாவது இப்போ பார்சி இன மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய புனித நூல்கள்லையும் இந்திரனை பற்றிய குறிப்புகள் இருக்குது. சரி, இந்த ஜெராஸ்ட்ரியர் மதத்தை பற்றி நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். இது கிமு 6ஆம் நூற்றாண்டில் ஜாரதூஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தர் ஈரானில் உருவாக்கின ஒரு மதம். சரிங்களா? இந்த ஜாரதூஸ்டருங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவர், புத்தர், மகாவீரர், கன்ஃபியூசியஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கிமு 6ஆம் நூற்றாண்டில் உருவானவங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு மதங்களின் நூற்றாண்டுன்னே சொல்லுவாங்க. இது ஏதாவது ஒரு நாள் டிஎன்பிசியில் கேட்குற வாய்ப்பு இருக்குது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் அவ்வளவு மதங்கள் உருவாயிருக்கு. எல்லா மதங்களுடைய முக்கியமான தலைவர்கள், கடவுள்னு இப்போ போட்டிருப்பீங்க எல்லாருமே இந்த கிமு 6ஆம் நூற்றாண்டில் உருவானவங்க தான். அப்படி ஒருத்தர் தான் இந்த ஜொராஸ்ட்ரியர். இந்த ஜொராஸ்ட்ரியர் உருவாக்கின மதம் தான் ஜொராஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மதம் ஈரான், ஈராக்கில் மிகப்பெரிய செல்வாக்கான மதம். ஆனால் இஸ்லாமியர்களோட எழுச்சிக்கு அப்புறம் இந்த மதத்தினர் எண்ணிக்கையில் கம்மியாயிட்டாங்க. அங்கே வாழவே முடியாத நிலையில் அவங்க பாம்பேக்கு செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க தான் பார்சி இன மக்கள். பார்சி இன மக்களில் முக்கியமானவர் பார்த்திங்கன்னா இந்த டாட்டா, தாதாபாய் நேருஜிலாம் அந்த பார்சி இன மக்களில் ஒருத்தங்க தான். இவர்களுடைய மதத்துடைய புனித நூலோட பேர் என்னென்னா சென்ட் அவெஸ்டா அப்படின்னு ஒரு புனித நூல். இந்த சென்ட் அவெஸ்டாங்கிறது அவங்களோட புனித நூல். அவங்களோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, நல்லதுக்கும் தீயதுக்கும் தொடர்ச்சியாக சண்டை நடந்துகிட்ருக்கோம், அதில் நல்லது கடைசியில் ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது அவங்களுடைய பேசிக் கான்செப்ட், அவங்களோட மதத்தோட பேசிக் கான்செப்ட்டு.
இதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய முக்கியமான கடவுளோட பேர் அசுரா மாஸ்தா. சரிங்களா, இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த இந்திரனை பற்றிய குறிப்பு அவங்க வேத நூலான ஜெண்டவேஸ்தாவில் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்திரன் அவர்கள் வந்து தீய சக்தியுடைய தலைவன் அப்படிங்கிற மாதிரியான பொருட்களில் அவங்க வேத நூலில் குறிப்பிடப்படுது. சரிங்களா, அது மட்டும் இல்லை, அவங்க வேத நூல்படி தீய சக்திங்கிறது தேவர்னு பேர், நல்ல சக்தியோட பேர் அசுரர். இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கு, என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அதுதான் உண்மை. நல்ல சக்தியோட பேர் அவங்களுடைய வேத நூட்கள் படி அசுரர். அசுரருங்கிற இனத்தை சார்ந்தவர்கள்லாம் நல்லவர்கள், தேவர் இனத்தை சார்ந்தவர்கள்லாம் கெட்டவர்கள். இவங்க 2 பேர்த்துக்கு காமனாக சண்டையே நடந்துகிட்ருக்கு. அப்போ ஆனால் வேதங்கள் எப்படி இருக்குது, தேவருங்கிறவங்க நல்லவர்கள், அசுரருங்கிறவங்க கெட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அப்போ இவங்க 2 பேருமே ஒரே இடத்துலேருந்து தான் உருவாகினவங்க. இந்த அசுரர்னு சொல்லக்கூடிய சைட்லேருந்து உருவான மதம் தான் இந்த பார்சி மக்கள், அதாவது ஜாரதுஷ்டர் அவர் உருவாக்குனா ஜராஸ்ட்ரியன் மதம். சரிங்களா, நான் தேவர்கள்னு இருக்கிற சைடில் எழுதப்பட்ட மதம் தான் வேத மதம். எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இந்த 2 பக்கம் சைடு ரெண்டுமே ஒரே இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டு மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தவங்க ஒரு பக்கம் ஒரு மதமாக போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் இன்னொரு மதமாக போயிட்டாங்க. இதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த அசுரர் ஸ்டெப்பி புல்வெளிகள் ரஷ்யாவிலேருந்து அவங்க ஈரான் நோக்கி போனவங்க அங்கே போனால் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க. அது பார்த்தா அசிரியன் டைனசிட்டின்னு அதுக்கு பேர். சரிங்களா, அந்த அசிரியன் டைனசிட்டி மன்னர்கள் வந்து பைபிளில் கூட குறிப்பிடப்படுறாங்க. அதாவது மெசபடோமியா, பாபிலோன் அந்த மாதிரியான நகரங்களே அவங்க ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர் வம்சம் அது. சரி, இது அவுட் ஆஃப் த சிலம்பஸ், நம்ம அதை பற்றி பேசணும்னா, இந்த ஜாரதூஸ்டர் அப்படிங்கிற பேர் பார்த்திங்கன்னா வேதங்களில் கூட குறிப்பிடப்படுது. அதாவது வேதங்கள் எப்படி குறிப்பிடப்படுதுன்னா, இந்த ஜாரதூஸ்டருங்கிறது ஒரு தீய சக்தி, தீயவன், நம்மை அழிக்க வந்தவன் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் இந்த ஜாரதூஸ்டரை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ ஜாரதூஸ்டர் மதத்தில் சொல்லப்போம் ஜென்னவேஸ்டாவில் குறிப்பிடப்பட இந்திரனும் வேதங்களில் குறிப்பிடப்படுற இந்திரனும் ஒருத்தராக இருக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. அப்போது அவர் யாரோட நகரங்களை அழித்தவராக இருந்திருக்கணும்னா, அசுரர்களுடைய நகரங்களை அழித்தவராக இருந்திருக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு இதிலேருந்து புரியுது. ஸோ இந்த கேள்வியில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்திரன் தான் பார்த்திங்கன்னா முதன்மையான கடவுள், அதாவது வழிபடக்கூடிய முதன்மையான கடவுளாக ஆரியர்களுக்கு இருந்திருக்கிறாங்க. சிவன் திருமால்லாம் இல்லை. சிவன் திருமால்லாம் பார்த்திங்கன்னா திராவிடர்களுடைய கலப்புக்கு அப்புறம் தான் அந்த கடவுள்லாம் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேதங்களில் பார்த்திங்கன்னா இந்த சிவன் தான் ருத்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு தெரில. ஆனால் நம்ம இது வந்து மத அடிப்படையில் புண்பட வேண்டாம். முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுங்க, ஆரியர்களுடைய மதம்னு சொல்லக்கூடியதெல்லாம் திராவிடர்கள் மதம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அது உண்மை கிடையாது. எல்லாமே கலந்துருச்சு. கலந்த பிறகு அந்த மதங்கள்லாம் இப்போ இருக்கிற வடிவத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் சொல்ல போனால் திராவிட கலாச்சாரத்துலலாம் அந்த பூவை வச்சு கும்பிட்றது, அந்த மாதிரியான பூஜையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரியர்கள்கிட்ட இல்லை. எல்லாமே திராவிடர்கள்கிட்ட வந்தது தான். சரி, இதை மட்டும் எக்ஸ்ட்ரா தகவலாக தெரிஞ்சுங்க. இந்த காணொலியில் நான் உங்களுக்கு நகரங்களை அழிப்பவர் இந்திரன் அப்படிங்கிறதும், அந்த நகரங்கள் எதுவாக இருக்கலாம்னு 2 விதமான ஒப்பீனியன் தந்திருக்கேன். அதுலேயும் உங்களுக்கு சில டிஎன்பிசிக்கான விவரங்கள் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். சரி, அடுத்த காணொலி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.